நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல லிக்கர் கம்பெனி ஸ்டாக்ஸை பத்தி, ஆல்கஹால் ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. ஆனா இன்னைக்கு முதல் முறையா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லிக்கர் கம்பெனியான யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கம்பெனியை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை வாங்கவா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது. லாஸ்ட் சண்டே பிசினஸ் லைன் நியூஸ் பேப்பர்ல இந்த கம்பெனியை இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாக் க்ரோ ஆகிறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத 5 பாயிண்ட்ஸ்ல அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நாம சாதாரணமா ஒரு கம்பெனியை வியூ பண்றதுக்கும் எப்படி ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்ட்ரக்சர்டா ஒரு கம்பெனியை அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறதுக்குமான டிஃபரன்ஸ் இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு கம்பெனியை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிறத இந்த நியூஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ். யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஆல்கஹால் கம்பெனி. இந்த கம்பெனியை ஓன் பண்றது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்பிரிட் குரூப்பான டியாஜியோ. அடுத்து கம்பெனியுடைய டீடைல்ஸ். யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இந்தியாவுடைய மோஸ்ட் ஐகானிக் ஆல்கஹால் பிராண்ட்ஸை ஓன் பண்ற கம்பெனி. ஸ்காட்ச் விஸ்கி அண்ட் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்ஸ், இந்த ரெண்டையும் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றதுல இந்தியாவுடைய லீடிங் கம்பெனி. மோஸ்ட் ஐகானிக் பிராண்ட்ஸை ஓன் பண்ற கம்பெனின்னு பார்த்தோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது ஜானி வாக்கர், ராயல் சேலஞ்சர், மெக்டவல்ஸ் நம்பர் 1, இந்த மாதிரி வருஷத்துக்கு தனித்தனியா 1000 கோடி ரூபாய்க்கு மேல ரெவென்யூ ஏர்ன் பண்ற 3 பிராண்ட்ஸ் இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. அடுத்து சிக்னேச்சர், பிளாக் டாக், பிளாக் அண்ட் ஒயிட், இப்படி வருஷத்துக்கு தனித்தனியா 500 கோடி ரூபாய்க்கு மேல ரெவென்யூ ஏர்ன் பண்ற இன்னும் 3 பிராண்ட்ஸும் இந்த கம்பெனி கிட்ட தான் இருக்குது. தனித்தனியா நல்ல பிராண்ட் ரீகால் இருக்கிற நிறைய பிராண்ட்ஸை ஓன் பண்றதால யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இந்தியன் ஸ்பிரிட் மார்க்கெட்ல செக்டார் லீடரா இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி பற்றின ரீசன்ட் அப்டேட்ஸை ஒரு வேர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஒரு வேர்டும் கம்பெனி பிசினஸ்ல ஹியூஜ் இம்பாக்ட்ஸை கிரியேட் பண்ண விஷயங்கள். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெப்டை ஹியூஜா ரெடியூஸ் பண்ணது. அடுத்து இந்த டெப்ட் ரிடக்ஷனுக்காக லோ மார்ஜின் பிராண்ட்ஸை 2022ல ஸ்லம்ப் சேல் பண்ணது. அடுத்து இப்போ கம்பெனி பிரீமியம் பிராண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்றது, டிஸ்ட்ரிபியூஷன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பிராண்ட் ரெனோவேஷன் பண்ணது. இது எல்லாம் செஞ்சதால கம்பெனி இப்போ 1400 கோடி ரூபாய் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஏர்ன் பண்ற கம்பெனியா இருக்கிறது. இப்படி கம்பெனியுடைய பிசினஸ் பற்றியும் கரண்ட் பிசினஸ் சிச்சுவேஷன் பற்றியும் கிளியரான டேட்டாவை ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து இந்த வீடியோவுடைய முக்கியமான ஏரியா ரீசன்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். 5 வேலிட் ரீசன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் சைக்கிள்ல இப்போ கம்பெனி அப் சைக்கிள்ல இருக்கு. இதுக்கு காரணம் ஸ்டேபிள் வால்யூம் growthம் பிளஸ் மார்ஜின் டெய்ல்வின்ஸும். மார்ஜின் டெய்ல்வின்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர்ஸ்ல இந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல்ஸான எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹாலும் கிளாஸ் பிரைஸும் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பிரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதால இந்த கம்பெனியால நல்ல மார்ஜின்ஸை ரிப்போர்ட் பண்ண முடியுது. அடுத்து பிரீமியம் பிராண்ட்ஸ். லோ மார்ஜின் லோ ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருந்த நார்மல் பிராண்ட்ஸ் 32 பிராண்ட்ஸை 2022ல இன்ப்ரூ அப்படிங்கிற கம்பெனிக்கு ஸ்லம்ப் சேல் பண்ணியிருந்தாங்க. 29% மட்டுமே ரெவென்யூவை ஏர்ன் பண்ணிட்டு பட் ஒர்க்கிங் கேபிட்டல்ல கிட்டத்தட்ட 50% இன்டேக்கா எடுத்துட்டு இருந்த லோ மார்ஜின் பிராண்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டதால இப்போ கம்பெனி கிட்ட கிட்டத்தட்ட 72% ரெவென்யூ ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருந்த ஹை மார்ஜின் பிரீமியம் பிராண்ட்ஸ் மட்டும்தான் கையில இருக்குது. இப்போ இந்த அப்பர் பிரீமியம் பிளஸ் பிரஸ்டீஜ் பிராண்ட்ஸ், இந்த ரெண்டுலையும் கம்பெனி கான்சென்ட்ரேட் பண்றதால கம்பெனியால நல்ல மார்ஜின்ஸோட ப்ராஃபிட்டை ரிப்போர்ட் பண்ணவும் முடியுது. 2022 வரைக்கும் இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 2% அப்படிங்கிற அளவுல தான் இருந்துச்சு. இப்போ இந்த 2%ல இருந்து 6% அப்படிங்கிற அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மூணாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கம்பெனியுடைய மார்ஜினுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ரெண்டாவது ஹையர் சேல்ஸை கொண்டு வர ப்ராடக்ட்ஸை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ மூணாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். போன மே மாசம் 6ஆம் தேதி நம்ம கவர்மெண்ட் UK கவர்மெண்ட் கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி இது வரைக்கும் 150% இருந்த டாரிஃப்ஸ் இனிமே 75% அப்படிங்கிற அளவுக்கு ரெடியூஸ் ஆகும். இதனால இது வரைக்கும் ஹையர் டாரிஃப்ஸோட இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்காட்ச் விஸ்கியோடைய பிரைஸ் ஹையர் சிங்கிள் டிஜிட்ஸ்ல 8-9% அப்படிங்கிற அளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத கஸ்டமர்ஸ்ட பாஸ் ஆன் பண்ணும்போது இன்னும் இந்த பிராண்ட்ஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நாலாவது பாயிண்ட், கேபிட்டலை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது. 2022 வரைக்கும் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கம்பெனி கிட்ட 100க்கு மேல பிராண்ட்ஸ் இருந்துச்சு. இதுல 32 பிராண்ட்ஸை செல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பிரீமியம் பிராண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இதனால ஒர்க்கிங் கேபிட்டலை இன்னும் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும். அடுத்து மேனுஃபேக்சரிங், காஸ்ட்
ஆப்டிமைசேஷன் இந்த ரெண்டையும் கம்பெனிக்கு கொண்டு வர்றாங்க. இதோடைய ரிசல்ட் தான் இப்போ கம்பெனி கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஏர்ன் பண்ற கம்பெனியா இருக்கிறதுக்கான காரணமா இருக்குது. கம்பெனியுடைய பினான்சியல் பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால லாஸ்ட் இயர்ல 10 வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் 9 rupees டிவிடெண்ட் கொடுத்திருந்தாங்க. இப்போ முடிஞ்சிருந்த பினான்சியல் இயருக்கு 12 rupees டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. இப்படி பினான்சியல் பொசிஷன் பெட்டரா டர்ன் அரவுண்ட் ஆயிருக்கிறது 4th இன்வெஸ்ட்மெண்ட் ரீசனா கன்சிடர் பண்றாங்க. 5வது ஸ்டேட்ஸ் உடைய பாலிசி இப்போ இந்த கம்பெனிக்கு ஃபேவரபிளா இருக்குது. ஆந்திரால 2019ல இருந்து 24 வரைக்கும் இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸை டைரக்டா சேல் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்டாப் ஆர்டரையும் கொடுத்திருந்தாங்க. லாஸ்ட் இயர்ல ஆந்திரால கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு இந்த ரிலாக்ஸேஷனையும் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி யூபியில நியூ எக்ஸைஸ் பாலிசி கொண்டு வந்தது. கர்நாடகா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல எக்ஸசைஸ் டியூட்டியை ரேஷனலைஸ் பண்றது, இப்படி நிறைய கவர்மெண்டோடைய பாலிசி சேஞ்சஸும் இந்த கம்பெனிக்கு சாதகமா இருக்குது. இப்படி கம்பெனிக்கு ஃபேவரபிளா இருக்கிற 5 விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நாமளும் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணும்போது ஒரு ரீசன் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாம அடிஷனலா மெனி பிளஸஸ் இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணவும் செய்யணும். அடுத்த ஏரியா வேல்யூவேஷன்ஸ். இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் 1460 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் 21 ரூபாயிலையும் பிரைஸ் பை ஏர்னிங் 68 அப்படிங்கிற அளவுலையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற பிரைஸ்ல இந்த பிரைஸ் பை ஏர்னிங் 68 அப்படிங்கிற அளவுல வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் கம்பெனிக்கு நல்ல growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால வருஷத்துக்கு 15% அப்படிங்கிற அளவுக்கு ஏர்னிங் பெர் ஷேர் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. இதனால 2 ஃபினான்ஷியல் இயர்லயே 2027ல பிரைஸ் பை ஏர்னிங் இப்ப இருக்கிற 68 அப்படிங்கிற அளவுல இருந்து ஏர்னிங் பெர் ஷேர் 15% க்ரோ ஆனாலே பிரைஸ் பை ஏர்னிங் 51 அப்படிங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த பிரைஸ்ல வாங்குறவங்களுக்கு தான் இன்னும் 2 இயர்ஸ்ல பிரைஸ் பை ஏர்னிங் அட்ஜஸ்ட் ஆகும்போது 51 அப்படிங்கிற பிரைஸுக்கு அது சேஞ்ச் ஆகும். இந்தியாவுடைய நல்ல பொட்டன்ஷியல் growth இருக்கிற இந்தியன் ஆல்கஹால் செக்டார்ல இருக்கிற ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் கன்சிடரபிள் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒப்பீனியனா இருக்குது. இந்த ஸ்டாக் க்ரோ ஆகிறதுக்கான எல்லா ரீசன்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கு பிறகு கடைசியா என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் டியூட்டி சேஞ்ச் ஆகிறது, எத்தனால் பாலிசிக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ், அடுத்து ஆல்கஹாலுக்கு ஸ்டேட் லெவல்ல ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருக்கிறது, கடைசியா ரா மெட்டீரியலோட பிரைஸ் ஸ்விங் ஆகிறது. இது எல்லாம் இந்த கம்பெனிக்கு கீ ரிஸ்கா இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றாங்க. ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை பாக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனியோட பேக்ரவுண்ட், ப்ரொமோட்டர்ஸ், பிசினஸ் டீடைல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கிற ரீசன்ஸ், அடுத்து வேல்யூவேஷன்ஸ், ரிஸ்க். இந்த கண்டென்ட்டோடைய பிசினஸ் லைன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை ரீட் பண்ணுங்க. அடுத்து இந்த கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் இருக்கும், அதையும் கோ த்ரூ பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களால கேதர் பண்ணவும் முடியும். அடுத்து நீங்க உங்க போர்ட்ஃபோலியோக்குன்னு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டா டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னும் கிளாரிட்டியா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கவும் முடியும். இந்த கண்டென்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சர்க்குலேஷனையும் கொடுங்க. வேற எந்த கம்பெனியை இந்த மாதிரி டீகோட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற கம்பெனியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.